ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூக்கநேரி ஏரியில் தாங்க இருக்கோம். இந்த ஏரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம்பட்டி டு கண்ணங்குறிச்சி போகிற வழியில் இருக்குங்க. இந்த ஏரியை நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட வர மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போது இந்த ரீசன்ட் டைமில் இதை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின்டைன்னு சொல்கிறத விட நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நான் வரும்போது இந்த ஏரி எப்படி இருந்தது, இப்போ என் குழந்தைங்க இங்கே வரும்போது ஏரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு ஃபீலிங்ஸ், நானும் இதே சின்ன குழந்தையாக இருந்த ஏஜில் தாங்க இங்கே வந்தேன். ஆனால் அப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா கிடைக்கலன்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. ஏன்னா விளையாடுறதுக்கு அவ்வளோ இருக்குதுங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ இருக்குது. வாக்கிங் போகலாம், விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். இல்லைங்க, பெரியவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறத கூட மிஷினரிஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ சீனரிஸ் செம்மையாக இருந்தது. ரொம்ப அமைதியாக இருக்குது. படிக்கிறவங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் தாராளமாக உட்காந்து படிக்கலாம். நிறைய அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் கூட நினச்சேன் இது நம்ம ஏரியாவுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன், பொனவாப்பேட்டையிலேருந்து ஏடிசி நகர், கோரிமேடு எல்லா சைட்லேருந்தும் வந்தாங்க. நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ கூட்டமா அப்படின்னு. உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ரஷ்ஷு. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம்லாம் பார்த்தேங்க. வாங்க பின்னாடி போக போக பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் உங்கள் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பச்சை பசேன்னு இருக்க புல்வெளிகளை பார்த்துட்டு அந்த ஓடுற தண்ணியை ரசிச்சிங்கனாலே அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க. அப்போ படகு சவாரி, மீன் பிடித்தல்லாம் இருந்தது. இப்போது மீன் பிடித்தல் இருக்குதுன்னு தெரியும், படகு சவாரி இருக்கான்னு தெரியல. இருக்குது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சின்ன வயசில் போனேங்க ஒரு டைம் படகு சவாரி. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய கசின்ஸோடு போயிருந்தேன். பட் இப்போ இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். என் பசங்களாம் ஒரு அனிமல்ஸை விடலைங்க. எல்லா அனிமல்ஸையும் இது மானா, இது மேலே உட்காரணும், இது மேலே ஏறணும், அது மேலே ஏறணும்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மெயின்டைனிங் சார்ஜ் வாங்குகிறாங்க. குழந்தைங்களுக்கு 5 ருபீஸ், பெரியவங்களுக்கு 10 ருபீஸ்ன்னு வாங்குகிறாங்க. பட் பரவாயில்ல, வாங்கி அதை மெயின்டைன் பண்ணால் ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு சின்ன கவலை அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு பார்க் அமைச்சு தருதுன்னா அதை ஃப்ரீயாக தான் பண்ணித்தரணும். இதை சார்ஜ் பண்ணுறதுங்கிறது எனக்கு பர்சனலாக அது உடன்பாடு இல்லை. பட் அது அவங்க மேபி மெயின்டெனன்ஸுக்கு கூட அவங்க ஸ்பேர் பண்ணலாம். பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி சில ஸ்டாச்சூஸ்லாம் அழகாக இருந்தது. என் பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த ஏரிக்கு கூட்டிகிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க தான் என் பையனோட கசின். அவங்க பேர் நிவின். இந்த ஏரியா சரௌண்டிங்கில் மட்டும் 5000 to 10,000 வரைக்கும் மரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டரோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்க. நான் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு. பாருங்கள், பேர்ட்ஸ் கூட இருக்குது. எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்களேன். எனக்கு அப்படியே நெஜோ ஆஸ்ட்ரிச் ஃபீல் வந்துச்சு. அப்படியே போனால் என் பையன் இந்த பாகுபலியில் வர ராணா டகுபதி மாதிரி மாடு கூட முட்டி மோதிக்கிட்டு இருந்தான். இவங்க தான் பார்த்திங்கன்னா நிவினோட அக்கா வர்னிஷா. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. சிங்கம் சிங்கம் ஹீஸ் துரை சிங்கம். பாருங்கள், எங்கள் வீட்டு துரைங்கெல்லாம் நிற்கிறாங்க. சிங்கத்துக்கிட்ட தான் ஃபோட்டோ எடுத்துக்குவேன் நானும் நின்னேன். நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்க இந்த மூக்கநேரியை சுற்றுலாத்தலமாக அறிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த பிளேஸ்க்காக 23 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வடிவமைச்சு கொடுத்ததுக்கு நம்ம தமிழக அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இங்கே மொத்தம் 67 மணல் திட்டு இருக்காங்க. மணல் திட்டுனா தெரியும் இல்லைங்களா, இந்த பாருங்கள் ஏரிக்கு நடுவில் அங்கங்கே மரம் ஒரு இது மாதிரி அதுவே வடிவமைச்சிருக்கோம். அந்த மாதிரி 67 மணல் திட்டு இருக்கான். ஒவ்வொரு திட்டுலேயும் குறைஞ்சது 5 to 10, 20 மரம் இருக்கான். இந்த இடத்துல முக்கியமாக குழந்தைங்களோட சேஃப்டிக்காக சிசிடிவி கேமராலாம் செட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்தளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. பட் இதுக்கெல்லாம் நான் ஒரு வெல்கம் சொல்கிறேன். பட் நல்ல வரவேற்பு மக்கள் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. அதை நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். குழந்தைங்க பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஆனால் இதில் நான் மக்களுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா, இது குழந்தைங்களுக்காக கொடுத்த ஒரு பார்க்குங்க. ப்ளீஸ் இந்த பெரியவங்க இதில் உட்காந்து குழந்தைங்களுக்கு உட்காரும் போது அது அவங்களுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா. ஸோ பெரியவங்க இதில் விளையாடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது குழந்தைங்களுக்கான பார்க்கு. உங்களுக்கு இந்த வாக்கிங் ஏரியா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த இடம் மட்டும் எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு நடைப்பயிற்சிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ்க்கான சோர்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் இந்த இது சம்மந்தப்பட்ட பெரியவங்க விளையாடாதீங்க.
அதே மாதிரி இவங்க மெயின்டெயினுக்கு சார்ஜஸ் வாங்குறதுனால நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க. நிறைய உள்ளே சாப்பிட்றதுக்கு திங்ஸ் விற்கிறாங்க. ஃப்ரூட் சாலட் மாதிரி விற்கிறாங்க, அப்புறமேட்டு கார்ன்ஸ் விற்கிறாங்க, பாப்கார்ன், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. எல்லோரும் எல்லாமே சாப்பிடுங்க, ஆனால் ப்ராப்பராக அதை டஸ்ட்பினில் போடுங்க. அது மட்டும் இல்லை, அப்படி அப்படியே போட்டுடுறீங்க. பக்கத்துலேயே ரிவர் இருக்குது, அதில் போய் அதெல்லாம் காற்றுல பறந்துச்சுன்னா அது யாருக்குங்க பிரச்சனை? வாட்டர் பொல்யூஷன் ஆகாதா? அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஈவினிங் போகும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5-6 இருக்குங்க. அப்படியே நான் பார்த்தேங்க, சன்செட் பார்த்தேங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், ஆகாய தாமரையாங்க இது. அவ்வளோ ஆகாய தாமரை செடி இருந்ததுங்க. ஃபஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் அதெல்லாம் கிளியர் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பறவைகள் வந்து போகிறதுக்கு ரொம்ப அதுங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே மொத்தம் எத்தனை பறவைகள் இருக்குது தெரியுமா? எத்தனை வெரைட்டி ஆஃப் பறவைகள் வந்து சொல்லப்போனால் வேடந்தாங்கலில் எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு இங்கேயும் சீசனபிள் பேர்ட்ஸ் எல்லாமே வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது நாரை, கொக்கு, ராம்தலை அப்படின்னு நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேர்ட்ஸ் நேம் தெரியும். அவங்களாம் வராங்க போகிறாங்க. இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேடந்தாங்கல் அளவுக்கு இங்கேயுமே பேர்ட்ஸ் நிறையவே வருங்க. நம்ம அதை ரொம்ப வருங்காலத்தில் மெயின்டெனன்ஸியை பொறுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே மீனும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஜிலேபி, அப்புறமேட்டு விரால் மீன், அந்த மாதிரி 2-3 வெரைட்டிஸ் மட்டும் சொல்கிறாங்க. அதிகமாக இங்கே வந்து இதுதான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கை விட்டு வெளியே போனோம்னா லேண்ட் பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங்க்கு எகுத்தாப்புலேயே ஒரு கடையில் ஃபிஷ் ஃப்ரைலாம் விற்கிறாங்க. பிடிச்சவங்க வேணுங்கிறவங்க நல்லா வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. யார்தோ பொருள் நம்மளுதா அப்படிங்கிற மெதப்பில் வந்துட்டு நம்ம பொருளை ஹேண்டில் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற அந்த விளையாட்டு பொருளை தான் சொல்கிறேன். ஸோ இதுவும் நம்மளுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. நீங்களும் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் குடும்பத்தோடு தான் வந்தோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து ஜாலியாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், குழந்தைங்களும் என்ஜாய் பண்ண விடுங்க. நோட்ஸ் மக்களே, நோட்ஸு தயவுசெய்து சண்டேஸில் மட்டும் வராதிங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், நம்மளுக்கு உட்கார இடம் கிடைக்காது, நிற்க கூட இடம் கிடைக்காது. ஆமாம், இது எதுக்கு? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். இது கூட பரவாயில்லைங்க, ஏதோ பண்ணலாம் போல் இருக்குது. நான் முன்ன சுற்றினது எதுக்குன்னே எனக்கு நிஜமாக தெரியல. அப்புறம் பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். நிஜமாக சொல்கிறேங்க, இந்த மூக்கநேரி பார்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. அதுவும் சம்மர் லீவ், ஆஃப் இயர்லி லீவ், குவார்ட்டர்லி லீவ், என்ன லீவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு ஈவினிங் ரொம்ப கம்மி சார்ஜில் வந்து ஜாலியாக ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சேலத்தில் வெளியே எங்கே பார்க் கூப்பிட்டு போனாலும் பயங்கர எக்ஸ்பென்ஸுங்க. இதெல்லாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ், யார் வேணாலும் வந்து விளையாடலாம். பாருங்கள், பார்க்குக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் தான், விவசாயம் தான். ஸோ நம்ம அந்த இடத்த எப்படி நீட்டாக வச்சுக்கணும்னு பாருங்கள். பிளாஸ்டிக் குப்பை போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்களும் நீட்டாக வாங்க, நீட்டாக போங்க. குப்பை போடாதீங்க, குப்பையை டஸ்ட்பினில் ப்ராப்பராக போடுங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்ததில் கால் வலியே வந்துருச்சுங்க. உட்கார இடம் கிடைக்காம அதை இப்படி தாங்க உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சீனரிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரு பொண்ணு வந்தாங்க. சிலம்பம் சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அவங்களே பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு, ஓடிட்டாங்க. பட் அழகாக பண்ணாங்க. நடந்ததில் டயர்டாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய உள்ளே கொடுப்பாங்க, விற்பாங்கங்க. வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சன் கிஸ்டு ஒரு பிக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.